வெயிலில் அலைஞ்சி திரிஞ்சு வெயில் தாக்கம் தாங்க முடியாமல் நிழலில் ஒதுங்கலான்னு தொலைகிட்டு வந்து நிழலுக்கு வந்தான். அந்த கிளை அடித்து துரத்துது, உனக்கு என்னடா நிழல் அப்படின்னு. புரியுது. 70,000 லட்ச ரூபா போகும். ஒரு ஓடிப்ப நீ பார்த்த ஆமாப்ப ஒரு ஓடிப்ப ஹைட்டு போகுதுப்பு. தங்கத்தை பற்றி தாங்க சொல்கிறேன். தங்கம் விலை பாட்டுக்கு ஏறிக்கிட்டே இருக்குது. தங்கம் செயின் செஞ்சு போட்டு நெஞ்சில் போடுற மாதிரி கழுத்தில் மாட்டினா இதய துடிப்பு சீராக இருக்கும். நெஞ்சு வலி, மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக்கு வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை. அப்படிங்கிற ஒரு மருத்துவ குணமெல்லாம் தங்கத்துக்கு கிடையாது. அது ஒரு உலோகம். பல பலன்னு மின்ற மாதிரி விதவிதமாக நகை செஞ்சு வச்சுருந்தாங்க. ஆசையாக வாங்கி போட்டோம், அவ்வளோதான். அது இப்போ எட்டாக்கனி ஆகிவிட்டது. சீச்சி, இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு விட்டுடலாம். ஆனால் வாழ்க்கையில் முக்கியமான தேவையான அத்தியாவசிய பொருட்களே எட்டாக்கனி ஆகிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. அது சீச்சி இந்த பழம் பிடிக்குன்னு விட்ட முடியுமா? அதுக்கு முன்னாடி எல்கேஜி படத்தில் ஆர்ஜே பாலாஜி நோவை எதிர்த்து போராடின மாதிரி நான் சாவை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கிறேன். இளம் வயது சாவுங்கிறது என் காதால் கேட்கக்கூட கூடாது அப்படின்னு தவா இருக்கிறேன். என்னுடைய முதல் வீடியோ தெரியாதனமாக 20 நிமிஷம் போட்டுட்டேன். இருந்தாலும் அதை பார்த்து அந்த வீடியோவை எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். அதோடய லிங்க் இதில் கொடுத்துருக்குறேன். மனிதனோட அத்தியாவசிய தேவை இருக்க இடம், உண்ண உணவு, உடுத்த உடை. இப்போ காலகட்டத்தில் இருக்கிற இடம், நிலம் வாங்கி வீடு கட்டுறதுங்கிறது சாமானியமான விஷயம் இல்லை. அதுக்கு காரணம் பணம் சம்பாதிக்கிறது, ஆடம்பரமாக வாழத்தான் ஆசை. ஆடம்பரம் தேவை, தப்பு இல்லை. இப்போ நல்ல சோறு திங்காதவன் காசு சேர்த்து வச்சு ஒரு நாள் பிரியாணி வாங்கி சாப்பிடணும்னு ஆசைப்படுவோம். நடக்கிறவன் சைக்கிளு, மோட்டர் பைக்கு, காரு, ஏன் ஃப்ளைட்டு, ஹெலிகாப்டர் கூட வாங்கி போடலாம். பணம் சம்பாதிக்கிறது அதுக்கு தாங்க. நாம் ஆசைப்பட்டதை அடையணும். வீடு, மெத்த வீடு, பங்களா, அரண்மனை, நீச்சல் குளம், ஏசின்னு போட்டு அனுபவிக்கிறது, ஆடம்பரமாக வாழ்கிறது. நாம் சம்பாதிச்ச பணத்தை நாம் செலவு பண்ணுறோம். இதில் ஒன்றும் தப்பு இல்லையே. இது யாருக்கும் எந்த பாதிப்பும் தெரியப்படுத்தாது. ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது, அது அடுத்தவங்களை பாதிக்குது. ஒரு படத்தில் விஜய் சீரியஸாகவும், ஒரு படத்தில் சிவா காமெடியாகவும் சொல்லியிருப்பார். உன் பசி தீர்ந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்ற ஒவ்வொரு இட்லியும் அடுத்தவங்களுக்கு சொந்தமானது அப்படிங்கிறது. இது என்னப்பா வம்பா இருக்குது? எங்கள் வீட்டில் ஆக்கின சோறு மிச்சானா நாளைக்கு வேண்டி நாள் பழைய சொத்தை போடுவாங்கன்னு முள்ளக்கெல்லாம் முழுங்கி போடுறோம். ரெண்டாவது இட்லி 2 இட்லி இருந்தால் விடிஞ்சு இட்லி ரவான்னு சொல்லி போட்டு தொண்டையில் விற்க உள்ள தள்ளுற மாதிரி வருமேன்ட்டு நைட்டு அதை காலி பண்ணிடுவோம். இது எப்படி அடுத்தவங்களுக்கு சொந்தமாகும் அப்படின்னு இல்லை. அவர் சொன்னது தேவைக்கு மேலே சொத்து சேர்த்துறது தான். தேவைக்கு மேலே சொத்து சேர்த்துறதுனால தான் ஒவ்வொரு அத்தியாவசிய பொருளும் விலை அதிகமாகிக்கிட்டே இருக்கிறது. அது மாதிரி தான் இன்னொன்று கிளை. இந்த கிளை தாங்க மரம் வளர்ந்து பெருசாகி கவையாக பிரிஞ்சு அடர்ந்து படர்ந்து வளர்ந்து அந்த நிழலில் ஒரு பிள்ளையாரை வச்சு கோயிலை கட்டி தாயக்கரம் போட்டு தாயக்கரம்லாம் ஆடுவோமே நிழலில். அந்த கிளை, இந்த கிளை நிழல் தரும். ஆனால் இன்னொரு கிளை இப்போ உருவாகிக்கிட்டு இருக்குது பாருங்கள். இந்த கிளை வெயிலில் அலைஞ்சி திரிஞ்சு வெயில் தாக்கம் தாங்க முடியாமல் நிழலில் ஒதுங்கலான்னு தொலைகிட்டு வந்து நிழலுக்கு வந்தான். அந்த கிளை அடித்து துரத்துது, உனக்கு என்னடா நிழல் அப்படின்னு. புரியலைங்களா? நான் சொல்கிற கிளை இந்த 2வது கிளை, 20வது கிளை, 200வது கிளைங்கிறாங்கல்ல, அது. இந்த 2வது கிளை ஒருத்தரோட முன்னேற்றத்தை தடுக்குது. 20வது கிளை 19 பேர்த்து முன்னேற்றத்தை தடுக்குது. 200வது கிளை 199 பேரோட முன்னேற்றத்தை தடுக்குது. ஒரு மெயினான இடத்துல இல்லை நம்மளுக்கு சொந்தமாக ஒரு இடம், சும்மா 10க்கு 10 ரூம் கடையாக இருந்தாலும் இல்லை பெரிய குடோனாக இருந்தாலும் அந்த கடையில் நாம் ஒரு கடைக்கண்ணி வச்சு பொழைச்சிக்கலாம் அப்படின்னு வாழ்க்கையில் முன்னேற துடிக்கிறோம். முதல்ல ஒரு கடை வைக்கிறதுக்கோ இல்லை ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கோ வாடகைக்கு இடம் கேட்டு வந்தால் இவங்களால் வாடகை தர முடியுமா அப்படின்னு யோசித்து வாடகையும் அதிகம் சொல்கிறது, இவன் வாடகை கரெக்டாக கொடுப்பானான்னு யோசிக்கிறது. ஆனால் இதே ஒரு 10 இடத்துல கடை வச்சுருக்கிறவங்க 11வது இடமா வந்து உங்ககிட்ட கேட்டால் 10 இடத்துல கடை வச்சுக்கிறப்பல இங்கே வாடகை விட்டால் கரெக்டாக வாடகை தருவாங்க அப்படின்னு நம்ம தேவையை தான் பார்க்குறோம். ஆனால் ஒருத்தர் முன்னேறத்துக்கு முதல்ல வந்து கடை வைக்கிறேன்னு தொழில் செய்கிறேன்னு இடம் கேட்கும்போது அவங்களுக்கு நாம் உதவி பண்ணணும். அதைத்தாங்க நான் சொல்லியிருந்தேன். வாடகைக்கு விடுறது இல்லாதவங்களுக்கு வாடகை விடுங்க,
விற்கிறது, நிலம் விற்றாலும் சரி எதாக இருந்தாலும் இல்லாதவங்களுக்கு வில்லுங்க. வாங்கிறது எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது அப்படிங்கிற இடத்துல வாங்குங்க. முதல்ல தொழில் ஆரம்பித்து முன்னேற இருக்கிறாங்க பாரு, அவங்கக்கிட்ட வாங்குங்க. அத்தம்மா இந்த ரஜா ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்குங்க. உலகிலேயே நம்பர் 1 பணக்காரங்கிறது வரிசையில் தான் வரும், வரலாறில் வராது. 3வது ஒன்று, அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.